ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்கிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்மளுக்கு முட்டைக்கோசும் முட்டை இது 2 இருந்தால் போதும். இதுதான் வந்து மெயின். இதை வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க. இது வந்து இந்த முட்டைக்கோஸில் நம்ம 3 இதழ்களை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த இதழ்களை எடுத்துக்கிட்டு அந்த நடுவில் ஸ்டெம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அழகாக வந்து கத்தியில் வந்து எடுத்துடுங்க. இல்லைனா பசங்க சாப்பிடும்போது அது நாராட்டம் மாட்டிக்கும். டயட்டில் இருந்தால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணாதீங்க. டயட்டில் இருக்கவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. எடுத்துக்கக்கூடாதுன்னு இல்லை, நம்ம வெயிட் கெயின் ஆகிடுவோம் ரொம்ப. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இந்த முட்டைக்கோஸை ஃபஸ்ட்டு வந்து அந்த இதழ்களை 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிவிடுங்க. டோஸ்ட் பண்ணி ப்ரௌனிஷ் கலர் வந்த பிறகு க்ரன்ச்சியாக இருக்கணும் சாப்பிடும்போது. அப்படி க்ரன்ச்சி ஆன பிறகு நம்ம வந்து அடித்து நல்லா முட்டையை பீட் பண்ணிக்கோங்க. அந்த முட்டையை வந்து முன்புறமும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சின்னா நம்ம அந்த முட்டைக்கோஸ் இதழ்களை திரும்பியும் நம்ம அந்த முட்டையை ஆட் பண்ணிக்கணும். அந்த முட்டையை நல்லா ஆட் பண்ணி அது ஒரு நல்லா வந்து ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. 2த்தையும் முன்பக்கமும் பின்பக்கமும். அப்போ சூப்பராக இருக்கும் இந்த முட்டைக்கோஸ். அப்படி திருப்பி நம்ம போடும்போது அந்த எக்கோட அந்த முட்டைக்கோஸ் வந்து சேரும்போது பசங்க சாப்பிடும்போது நல்லா மெதுப்பாகவும் இருக்கும். அந்த முட்டைக்கோஸ் வந்து க்ரன்ச்சின்னு, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டோஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ க்ரன்ச்சியாக இருக்கும். அப்புறம் அந்த முட்டை மேலே இருக்கிறதுனால அது சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ 2மே நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ மறக்காமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நல்லா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இதே போல் வந்து நம்ம வச்சுருக்கிற மற்ற இதழ்களும் எத்தனை வேணுமோ உங்களுக்கு, 5 வேணுமோ, 6 வேணுமோ, 3 வேணுமோ, 2 வேணுமோ, எதுக்கோ அதுக்கு தகுந்த போல் நம்ம ஃபஸ்ட்டு இந்த முட்டையை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் இதழ்களை மட்டும் டோஸ்ட் பண்ணணும். அப்புறம் முட்டையை ஆட் பண்ணி டோஸ்ட் பண்ணி நம்ம இதை அழகாக எடுத்து வச்சுருக்கலாம். மறக்காதீங்க, அந்த ஸ்டெம்மை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும். நீங்கள் அந்த ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணால் தான் பசங்களுக்கு அது வாயில் சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி க்ரன்ச்சினஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இது நடுவில் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ஃபில்லிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. இதில் வெங்காயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பட்டர் ஆட் பண்ணுங்கள். பட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து யார் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் இருக்கும்போது ஒரு மலாய் ஆண்டி வந்து இந்த ஸ்நாக்ஸை வந்து செய்வாங்க. அப்போ என் பசங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்போ அங்கே வந்து ஆனியன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி லைட் க்ரீனிஷாக இருக்கும். அந்த ஆனியனோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு அப்போ அது செய்யும்போது பக்காவாக வந்து அது வந்து செட் ஆகிருக்கும். நம்ம ஊரில் இருக்க ஆனியன் வந்து கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நான் ட்ரை பண்ணியிருந்தேன், எனக்கு சூப்பராக இருந்துடுச்சு. இப்போது உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் வந்து சால்ட் பட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன்றதுனால லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிடுங்க டேஸ்ட் பார்த்துட்டு. சால்ட் ஆட் பண்ண உடனே நல்லா டோஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்லிக் பூண்டையும் ஆட் பண்ணிவிடுங்க. பூண்டு ஆட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அதுக்கப்புறம் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ், என்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை, அதனால் காஞ்ச மிளகாவனால நான் மிக்சியில் கொஞ்சம் ஒரு பல்ஸ் வச்சு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ், நம்ம வந்து இந்த பாஸ்தா இதுக்கெல்லாம் என்னென்னமோ ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஹெர்ப்ஸு, அதில் எது வச்சுருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம். இதில் வெந்தயக்கீரை அந்த காயை வச்சு நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுவும் ஆட் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிடணும். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி பழம் ஆட் பண்ணணும். தக்காளியை ரொம்ப சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியை கொஞ்சம் சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து திருவி சீஸ் ஆட் பண்ணணும். திருவி சீஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து நல்லா அமக்கலமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சீஸ் ஆட் பண்ணி திருவி சீஸ் ஆட் பண்ணிவிடுங்க. என்கிட்ட வந்து ஸ்லைஸ்டு சீஸ் இருந்ததால் அதை நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஆஃப் பண்ண பிறகு இதை நல்லா ஒரு டோஸ்ட் பண்ணிவிடுங்க. டோஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அதில் உள்ளே வைக்கிற ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது வந்து நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு தான் இதை வந்து நான் ரெடி பண்ணுறேன். செம ஃபில்லிங்காக இருக்கும். பசங்களுக்கு இது ஈவினிங் கொடுத்தீங்கன்னா நைட்டு டின்னர் கூட சாப்பிட்டா தான் சாப்பிடுவாங்க. அவ்வளோ வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இது சூப்பராக இது வந்து நல்லா ஒன்றுத்துக்குள்ள ஒன்று நல்லா வந்து ஜாயின் ஆகி ஒரு மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சி வரும். இது எல்லாமே ஒன்றா சேர்ந்த பிறகு பாருங்கள், இப்படி இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி. இதுதான் வந்து இப்போ நம்ம அந்த முட்டைக்கோசையும் முட்டைக்குள்ளேயும் உள்ளே வைக்க போகிற ஃபில்லிங். நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம முட்டைக்கோசை வச்சு அதுக்குள்ளே ஃபில்லிங்கை ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி திரும்பி டோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இதை அப்படியே சில்லி சாஸில் நீங்கள் வந்து வீட்டில் நம்ம செஞ்ச சில்லி சாஸ் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை கடையில் வாங்கினாலும் வாங்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.